வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 25 frequently used sentences பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போதைக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஓவர் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ் குழந்தைங்கள நிறைய இடத்துல சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் இல்லை கோர்சஸில் அதே மாதிரி எல்லாம் சேர்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது ஒரு சஜஷன்ஸ் மாதிரி நம்ம கேட்குறது. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம், இல்லை நம்ம பேரண்ட்டே இன்னொரு பேரண்ட் கிட்ட கேட்குறோம். நான் என் பையனை கம்ப்யூட்டர் கோர்ஸில் போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் திங்கிங் ஆஃப் டூயிங் சம் கம்ப்யூட்டர் கோர்ஸ். வாட் டு யூ திங்க்? ஐ எம் திங்கிங் ஆஃப் டூயிங் சம் கம்ப்யூட்டர் கோர்ஸ். வாட் டு யூ திங்க்? நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அடுத்து பாருங்கள். நான் நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்குறோம். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஐ எம் திங்கிங் ஆஃப் ஸ்டார்டிங் எ நியூ பிஸ்னஸ். வாட் டு யூ திங்க்? ஐ எம் திங்கிங் ஆஃப் ஸ்டார்டிங் எ நியூ பிஸ்னஸ். வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்கலாம். இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு லீவ் தேவைப்படுது. அப்போது நீங்கள் லீவ் கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ முன்னாடியே முன்கூட்டியே மேனேஜர்கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்கூட்டியே நீ மேனேஜர்கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கிவிட வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? You should get permission from the manager in advance. You should get permission from the manager in advance. In advanceனா முன்கூட்டியே நீ பெர்மிஷன்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எங்கேயோ வெளில போகிறோம். இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க. இப்போதைக்கு நீங்கள் வெளில போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்கிறாங்க, ஹாஸ்டலில் சொல்கிறாங்க, இல்லை வார்டன் சொல்கிறாங்க, 9 மணிக்குள்ளார நீ இங்கே வந்துடணும், பார்த்துக்கோ. தட் மீன்ஸ் என்னென்னா 9 மணிக்குள்ளார நீங்கள் அந்த இடத்துக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வந்துடணும், பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? Make sure that you are come back before 9 o'clock. Make sure that you are come back before 9 o'clock. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தட் யூஸ் பண்ணலாம், தட் யூஸ் பண்ணாமையும் இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். அது ரெண்டுமே தப்பு கிடையாது. மேக் ஷுவர் தட் யூ ஆர் கம் பேக் பிஃபோர் 9 o'clock. அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம எங்கேயோ வெளில போகிறோம். அப்போ வெளில போகும்போது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, கதவை லாக் பண்ணிட்டியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. சொல்லுவாங்கள்ல, கதவை லாக் பண்ணிட்டியா, ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? மேக் ஷுவர் தட் யூ ஹவ் லாக் த டோர். மேக் ஷுவர் தட் யூ ஹவ் லாக் த டோர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான பேப்பர்ஸ் ஏதோ இப்போதைக்கு ஒன்று நம்ம இப்போ ஜெராக்ஸ் மாதிரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் ஒரு காப்பி வச்சுக்கிறது நல்லது, ஒரு காப்பி நீ வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவோங்கள்ல. இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாரோ சொல்கிறாங்க, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? You had better keep a copy with you. You had better keep a copy with you. ஓகேவா? இந்த இடத்துல had அப்படிங்கிறதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. அதை நீங்கள் அது ஒரு டம்மி வேர்டு மாதிரி. நீங்கள் அதை பாஸ்ட்டுக்கான வேர்ப் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். யூ had அப்படிங்கிறதுனால had இந்த இடத்துல ஒரு டம்மி வேர்டு மாதிரி தான். அதுக்கு நீங்கள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், எந்த விதமான வேர்பும் நீங்கள் அதுக்கு மீனிங்காக எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு இப்போதைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்காக போகிறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் செக்காக பே பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவங்க எப்படி சொல்லலாம்? யூ ஹேட் பெட்டர் பே பை செக். யூ ஹேட் பெட்டர் பே பை செக். நீங்கள் செக்காக பே பண்ணுறது நல்லது அப்படின்னு அவங்க நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதனால இந்த இடத்துல யூ ஹேட் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படியெல்லாம் நம்ம அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ புரியுதா உங்களுக்கு? யூ ஹேட் பெட்டர் பே பை செக். நீங்கள் செக்காக பே பண்ணுறது பெட்டர், அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ வீட்டில் வரன் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்போதைக்கு வரன் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்கிறாங்க, நீ சும்மா அந்த ஜாதகம் அனுப்புறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். ஜாதகம் தானே அனுப்ப போகிறோம், என்ன பிடிச்சா நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம், இல்லையா? இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நீ ஜாதகம் அனுப்புறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? You lose nothing by sending them the horoscope. You lose nothing by sending them the horoscope அப்படின்னு சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அப்படின்னா ஜாதகம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஓகே, நம்ம ஃப்ரைடே மீட் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை என்னால் முடியாது, நான் ஃப்ரைடே இன்னைக்கு சென்னைக்கு போகிறேன். இதை எப்படி சொல்லலாம்? ஓகே, லெட் அஸ் மீட் ஆன் ஃப்ரைடே. லெட் அஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்மளையும் உட்படுத்தி, அதுக்கு தான் நம்ம லெட் அஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? லெட்ஸ் அதோடைய
ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம வந்து லெட்டஸ், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் லெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, லெட்டஸ் மீட் ஆன் ஃப்ரைடே, நம்ம வந்து வெள்ளிக்கிழமைக்கு சந்திக்கலாம். இல்லை, ஐ காண்ட், என்னால் முடியாது. ஐ எம் கோயிங் டு சென்னை ஆன் ஃப்ரைடே, நான் வந்து வெள்ளிக்கிழமைக்கு சென்னைக்கு போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி இந்த லெட்டரை கொஞ்சம் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? நம்ம ஒருத்தவங்கிட்ட ரொம்ப பொலைட்டாக ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா? நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட we are asking someone to do something for us, நமக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி நம்ம ரொம்ப பொலைட்டாக ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம்ல. அப்போ நம்ம வந்து would you mind அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல would you mind அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக என்ன மீனிங் அப்படின்னா, வுட்டுக்கு தனியாக, யூக்கு தனியாக, மைண்டுக்கு தனியாலாம் நம்ம மீனிங் எடுத்துக்கக்கூடாது. would you mind அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா, நீங்கள் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கலைன்னா, எப்படி வேணுமோ நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால், நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை எனில், இந்த வேலையை எனக்காக நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தாழ்வாக, ரொம்ப தாழ்மையாக நம்ம கேட்குறோம் இல்லையா? அதுதான். இதுக்கு எப்போதுமே would you mindக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். இப்போ பாருங்கள், would you mind correcting this letter? would you mind correcting this letter அப்படின்னா, இந்த லெட்டரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு 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 போம் ஒன்று இருக்குது. அதை வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல உங்களுக்கு. நீங்கள் இப்போதைக்கு அவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்குறீங்க, would you mind explaining this poem to me அப்படின்னு கேட்குறீங்க. இதை வந்து கொஞ்சம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க முடியுமா? உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காட்டு நீங்கள் இதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? எனக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு ட்ராப் பண்ண முடியுமா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? Can you drop me at the bus stand? Can you drop me at the bus stand அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, சாரி நான் வந்து அந்த வழியாக போகலை. அதே மாதிரி யூஸ்வலாக சொல்வோம் இல்லையா, ஒருத்தங்க கேட்குறாங்க என்ன கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ண முடியுமா? இல்லைப்பா நான் அந்த வழியாக போகலை. அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் சாரி, ஐ டோன்ட் கோ தட் வே. நான் வந்து அந்த வழியாக போகலை. ஐ எம் சாரி, ஐ டோன்ட் கோ தட் வே. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிட் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேலையை சொல்லி இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்க செய்யலைங்கிறத சொல்லவே மாட்டாங்க. அந்த கடைசி நிமிஷத்தில் தான் வந்து ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, எப்போதுமே நீ வந்து கடைசி நிமிஷத்தில் தான் சொல்கிற அப்படின்னு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த லாஸ்ட் மினிட். யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த லாஸ்ட் மினிட். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு டாஸ்க் உங்களுக்கு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு நம்ம வேறு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன, நம்ம சேனல்லையே அதை நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அது வந்து ஒரு யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த லாஸ்ட் மினிட். யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த லாஸ்ட் மினிட். எப்போதுமே நீ வந்து கடைசி நேரத்தில் தான் சொல்வ அப்படின்னு. இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு இடியம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல்லையே நம்ம வந்து அதை பார்த்துருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன இடியம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ ஆரம்பித்த வேலையை நீ வந்து முடிக்கிறதே கிடையாது. அதை எப்படி சொல்லலாம்? யூ நெவர் ஃபினிஷ் திங்ஸ் யூ பிகின். யூ நெவர் ஃபினிஷ் திங்ஸ் யூ பிகின் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் வந்து க்ளீனாகவே வச்சிட்ருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் போய் உன் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன், போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் க்ளீன் த ரூம், கோ அண்ட் செக். ஐ ஹவ் க்ளீன் த ரூம், கோ அண்ட் செக். நான் வந்து உன் ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டேன், போய் செக் பண்ணு அப்படின்னு. இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு நான் தான் முதல்ல வந்தேன். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ரீச் த ஆஃபீஸ் டுடே. ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ரீச் த ஆஃபீஸ் டுடே. பஸ்ஸு வந்து இன்றைக்கி சீக்கிரமாக வந்துருச்சு. த பஸ் அரைவ்ட் இயர்லி டுடே. த பஸ் அரைவ்ட் இயர்லி டுடே. அவள் நேற்று வந்து எங்களை பார்த்துட்டு போனான். ஷீ விசிட்டட் அஸ் எஸ்டர்டே. ஷீ விசிட்டட் அஸ் எஸ்டர்டே. போகும்போது கொடை எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லுவோம்ல. இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொடை எடுத்துகிட்டு போ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வீட்டில். எப்படி சொல்லலாம்? டேக் அன் அம்ப்ரெல்லா வித் யூ. டேக் அன் அம்ப்ரெல்லா வித் யூ. ஏதோ இப்போதைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையோ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து ஒரு சில கடினமான சூழல்களை வந்து கையாளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, மனசை விட்டுறாத, எல்லாமே சீக்கிரமாக மாறிடும் அப்படின்னு. நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆறுதலாக பேசுகிறதுக்கு. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட், திங்ஸ் வில் சேஞ்ச் சூன். மனசை விட்டுறாத, எல்லா விஷயமும் சீக்கிரமாக மாறிடும், இதே மாதிரியே இருக்காது அப்படி சொல்லுவோம் இல்லையா. ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட், திங்ஸ் வில் சேஞ்ச் சூன் அப்படின்னு சொல்லலாம். நான் ரூமில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. He did not know that I was in the room. He did not know that I was in the room. எனக்கு தெரியும் உன்னால் முடியும்னு. I know you can do it. I know you can do it.
லாஸ்ட் சென்டென்ஸ். நான் சொல்கிறத கவனி. நான் சொல்கிறத முதல்ல கவனி. பே அட்டென்ஷன் டு வாட் ஐ சே. பே அட்டென்ஷன் டு வாட் ஐ சே. தட்ஸ் இட். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் என்ன டாஸ்க் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த லாஸ்ட் மினிட். இந்த இடத்துல லாஸ்ட் மினிட்க்கு பதிலாக நம்ம ஒரு இடியம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் ஒன் மோர் திங், உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். 2023 தான் நம்ம பப்ளிஷ் பண்ணோம். அந்த புக் உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் இருக்கும். பை ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். புக்கோடைய காஸ்ட் வந்து 365 ருபீஸ். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய அட்ரஸை எனக்கு நீங்கள் கிளியராக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் புக்கை நாங்கள் வந்து கொரியர் பண்ணி வச்சுருவோம். எனக்கு பேப்பர் புக் வேண்டாம், எனக்கு இபுக் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி நீங்கள் வந்து கிளியராக கொடுத்துட்டு அதோடைய ரேட் என்ன அப்படின்னும் உங்களுக்கு அதில் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மெயில் பண்ணி வச்சுருவோம். எனக்கு பேப்பர் புக்கும் வேணும், வெளிலலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, எனக்கு படிக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு பேப்பர் புக்கும் வேணும், அதே மாதிரி பேரலாக எனக்கு இபுக்கும் வேணும், ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் இன்னுமே மெயில் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு மொபைல்லையுமே எனக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறீங்க, புக்கை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வீடியோவுக்கும் கீழேயுமே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸை கிளியராக கொடுத்தீங்க அப்படின்னா போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு 2 to 3 டேஸில் புக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சென்னையில் இருந்தீங்கன்னா 2 டேஸில் கிடச்சிரும். பட் நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இடத்துல இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் ஆகும். 3 டேஸில் உங்களுக்கு புக்கு கிடச்சிரும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. வி வில் மீட் யூ சூன்.